எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் ஆடி அமாவாசை சூப்பராக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இங்கே இப்போ தான் மார்னிங் நாங்கள் நல்லா சமைச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி ஆடி அமாவாசைக்கு வந்து புளி குழம்புன்னு சொல்லிட்டு மோர் குழம்பும் கிடையாது, அவியலும் கிடையாது. 2க்கும் இடைப்பட்டது. புளியும் ஊற்றுவோம், மோர் ஊற்றுவோம். இந்த ரெசிபி நிறைய தடவை பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். எல்லாமே பாசிப்பருப்பில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து புளி குழம்புக்கு வந்து தேங்காய், வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் எல்லாமே போட்டு அரைச்சி சட்னி கரைக்கிறப்ப மையாக அரைச்சி காய்கறியை வந்து புளி தண்ணியில் வேக வச்சு அதில் இந்த பேஸ்ட்டை கலந்து கடைசியில் மோர் ஊற்றணும். தாளிக்கிறதுனாலும் தாளிக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும். ஒரு குக்கரில் வந்து நான் வந்து இப்போ உருளைக்கிழங்கும் பாசிப்பருப்பும் வச்சுட்டேன். இன்ஸ்டா பாட்டில் வந்து சாதம் தனியாக வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து உசிலி வந்து குடமிளகாயும் பீன்ஸும் போட்டு ஒரு உசிலி. ரெண்டையும் வேக வச்சு பாசிப்பருப்பையே நான் வந்து நல்லா மிக்சியில் வந்து காரம் மிளகாய் வத்தல் பெருங்காயம் உப்பு போட்டு அரைச்சி கொஞ்சம் மைக்ரோவேவில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். உதுக்க முடியல, அதனால் மிக்சியிலேயே போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினோடனே நல்லா பூவாக உதிர்ந்துருது. அதில் வந்து எண்ணெய் தாளித்து குடமிளகாயும் பீன்ஸையும் போட்டுட்டு இந்த பருப்பையும் போட்டு ஒரு உசிலி, கத்திரிக்காய் போட்டு ஒரு கெட்டியாக ஒரு பிட்லா கணக்கில், அது புளிக்குழம்பும் கிடையாது, கூட்டும் கிடையாது, 2க்கும் இடைப்பட்டதில் வந்து உசிலி, பிட்லா, இருப்புளி குழம்பு, பருப்பு பாயாசம், ரசம். அதான் இன்றைக்கி ஆடி அமாவாசை சமையல். இந்த இருப்புளி குழம்புக்கு பாருங்கள், கட்ட கடைசியில் கொஞ்சம் புளிச்ச மோரை ஊற்றணும். மோர் புளிப்பாக இருக்குது, புளியிலையும் வேகுது. அதனால் இதுக்கு வந்து புளி குழம்புன்னு பேர். அந்த ரெசிபி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இன்றைக்கி அமாவாசைக்கு வந்து பருப்பு பாயசம் வச்சு, பருப்பு பாயசம் அப்படின்னா சர்க்கரை பவுடர், இது நாட்டு சர்க்கரை பவுடர் இருந்தது, அதை நல்லா பாக்கு கணக்கில் வச்சு அரிசியும் பாசிப்பருப்பையும் மிக்சியில் வந்து அரிசி இல்லை சாதத்தையும் பாசிப்பருப்பையும் மிக்சியில் நல்லா அரைச்சி நல்லா கலந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றி கொதிக்க வச்சு நட்ஸை முந்திரி பருப்பு என்ன முந்திரி பருப்பு கிடைக்கும், நட்ஸு டப்பா இருந்தது, அதனால எல்லாம் மிக்சியும் போட்டு நல்லா நெய்யில் வந்து ரைசன் கிடச்சிது. முந்திரி பருப்பு வந்து எனக்கு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, அதனால் அப்படியே நான் வந்து ஒரு இந்த பாயசம் கணக்கில் பருப்பு பாயசமும் வச்சாச்சு. இன்றைக்கி ஆடி அமாவாசை வந்து ஸ்பெஷல் வந்து காலையிலேயே முடிச்சாச்சு, பிரஞ்சும் சேர்த்து முடிச்சாச்சு. ஒரு 11:30 ஆயிடுச்சு சமைக்கிறதுக்கு. கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து இதில் போட்டு ஏர் ஃப்ரையரில் போட்டு முதல்ல கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணேன். சரியாக வேகலை உருளைக்கிழங்கு, அதனால் கஷ்டப்பட்டு தோலை உரித்து கொஞ்சம் இதுலேயும் போட்டு இது பண்ணேன். மறுபடியும் இழுப்பு செடியில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணேன். அது கூட என் பேரன் கரெக்டாக சாப்பிட்றப்ப சொன்னால் வேகவே இல்லை அப்படின்னா. இன்றைக்கி வந்து இதுதான் ஆடி அமாவாசை ஸ்பெஷல். எப்போயுமே ஆடி அமாவாசைக்கு வந்து மதுரையில் இருக்கிறப்ப கோவிலுக்கு அது யாருக்காவது டொனேஷன் கொடுப்போம். இன்றைக்கி கரெக்டாக காலையில் எஜுகேஷன் டொனேஷன் வேணும்னு கேட்டாங்க. கரெக்டாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டொனேஷனே அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி ஆடி அமாவாசை ரொம்ப